வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன. 14ஆம் தேதி அன்று சூரியன் சனியை விட்டு விலகுவதும் சனியுடன் செவ்வாய் இணைவதும் மிக முக்கியமான கிரக பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு கிரகங்களின் அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக ஜீவனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நல்ல செய்தி நிச்சயம் உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரக நிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார். இது ஓரளவிற்கு பாதகமற்ற அமைப்பு தான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் சனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும். ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் சனியுடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்களகாரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதை விட மிக சிறப்பாக 14ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் சனியை விட்டு விலகி சஞ்சரிக்க போகிறாருங்க. இதுவும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக அமரப் போகிறாருங்க. அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் செய்வதற்கு முன் நீட்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகள் 2 ராசியில் சஞ்சரிக்கின்றன. சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரக நிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரக நிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக ரெட்டிப்பு மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன. குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனக்கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திட்டமிட்டபடி பல பணி
பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது அவரது சமபலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான நிகழ்வாக பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. ஏனென்றால் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சனி மற்றும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். இதில் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தீர்த்த தல யாத்திரை மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உடன் பிறப்புகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராகு, புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சூரியன் சனியை விட்டு லாபஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது திட்டமிட்ட பணிகளை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதோடு லாபம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல கிரகநிலைகள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பல நல்ல செய்தி அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் குருவும் இருப்பதால் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். சனி செவ்வாயின் இணைவு காரணமாக தொழில் உத்தியோக ரீதியாக அதிரடியான முடிவுகளை இந்த தருணத்தில் எடுக்க வேண்டாம். அதிக கவனத்துடன் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொண்டால் மட்டும்தான் பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்தித்தாலும் மிக சிறந்த அனுபவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும்.